எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 23. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து சூப்பராக சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. ஸோ டே 1லேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூங்க. ஒவ்வொரு டேவும் புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து வெயிட் லாஸ் நோக்கி உங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா ஃபோக்கஸ்டாக இருங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து வெயிட் லாஸ்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி அப்பப்போ சின்ன சின்ன வெயிட் லாஸ் சேலஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறது அது எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து இருக்கும். இல்லை நான் இப்போ தான் புதுசாக என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் இன்ஃபர்மேஷன் அதை பற்றின விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரியணும். தெரியும் போது தான் வந்து உங்களோட டயட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பிளான் பண்ண முடியும். நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் டே 1லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்காக டயட்டை நம்ம எந்தெந்த மாதிரி எடுத்துக்கணும், நம்ம எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம எந்த மாதிரி ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய டிப்ஸ் டே 1லேருந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து பார்த்துட்டே வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் நிறைய கலெக்டிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ வந்து உங்களோட டயட்டை வந்து எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நெக்ஸ்ட் 50 days நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்றத பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு உண்மையாகவே ஆசைப்படுறீங்க அப்படின்னா இன்றைக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேர் ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நேற்று கூட ஒரு மேம் ஷேர் பண்ணியிருந்தாங்க 105.7 kg ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே 1 வந்து 109 kg இருந்தது. ஸோ வந்து நான் உண்மையே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நானே வெயிட் லாஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் பார்க்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஈக்குவலான ஹாப்பினஸ் வந்து கிடைக்குங்க. உண்மையே சொல்கிறேன். ஸோ வந்து எதுவுமே நம்ம தள்ளி நின்று பண்ணலாமா வேணாமா அப்படி யோசிச்சுட்டே இருந்தால் நாட்கள் அப்படியே போயிட்டே இருக்குங்க. சரி நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு வந்து தள்ளி போட்டுட்டே போவோம். சரி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உண்மையாகவே ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்றைக்கே எடுத்து வைங்க. அப்போ தான் வந்து நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ யூஸ்வலாக வெயிட் லாஸ்ன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபுல்லாக மைண்ட் ரெடி பண்ணிட்டு ஒரு 2 days 3 days வந்து பண்ணிடுவோம். திடீர்னு நமக்கு டிமோட்டிவேட் ஆகலாம், நமக்கு எதனா ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வருதுன்னா அந்த ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ரீஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒரு கேரக்டரை வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஹேபிட் வந்து இருந்தது அப்படின்னா ஓகே எவ்வளோ லோவானாலும் எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி நான் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது, அந்த கேரக்டர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் உங்களோட கோல் நோக்கி போய் ரீச் ஆகிற வரைக்கும் உங்களால் நார்மலாக இருக்கவே முடியாதுங்க. அது நோக்கி உங்கள் ஸ்டெப்ஸ் வந்து உங்கள் பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து முடிஞ்சளவு வந்து பாசிட்டிவாக இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கமெண்ட்ஸில் வந்து சின்ன சின்ன கொஷின்ஸ் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணிருக்கீங்க டே 1லேருந்து இல்லை ப்ரீவியஸ் சேலஞ்சிலேருந்து முன்னாடியிருந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம அப்பப்போ ஷேர் பண்ண சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்காக தான் முக்கியமான நம்ம வந்து நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி கருப்பு கவுனி ரைஸ் வந்து இனிஷியல் டேஸில் நான் கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்ற வீடியோவே வந்து நம்ம சேனலில் இருக்குது. அது ஒரு லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவேன், இனிஷியல் டேஸில் அதை நான் கஞ்சியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ சம்மர்னால அது வந்து நான் கூல் பொசிஷனில் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். கஞ்சியாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? 1:2 அந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும். இப்போ 1 கிலோ கருப்பு கவுனி ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1/2 கிலோ கொள்ளு, அதில் பாதி அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கணும். இப்போ 1/2 கிலோ கருப்பு கவுனி ரைஸ்னால் 1/4 கிலோ கொள்ளு. ஓகேவா? ரெண்டுமே வந்து கொள்ளு வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு பழமொழியே இருக்குது சொல்லுவாங்களா, இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கொள்ளு வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ கருப்பு கவுனி ரைஸி 1/4 கிலோ கொள்ளு எடுத்துகிட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு அதை பவுட்ரு 1 பாதியமாக வந்து கஞ்சி பண்ணுறதுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் கஞ்சி மேக் பண்ணுறதுக்கு குக்கரில் அந்த உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ போட்டுட்டு அது கூட வந்து நம்ம கஞ்சி எடுத்துக்கு போகிறப்ப கொஞ்சமாக சீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு 4-5 பல் பூண்டு. ஓகேவா? பூண்டும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கஞ்சியோட அந்த பூண்டு ஸ்மெல் வந்து கஞ்சி நம்ம குடிக்கிறப்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனி முன்னாடிலாம் வந்து நான் கஞ்சியாக இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துப்பேன்.
எடுத்துப்பேன். ஸோ தேவைப்பட்ட லைட்டாக ஆனியன் போட்டு எதுனா வீட்டில் பண்ணுற பொரியல் கூட்டு என்ன சைட் டிஷ் இருக்கோ அதை வச்சு இந்த கஞ்சி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ சம்மர் அப்படின்னால எனக்கு ரொம்ப சில்லுன்னு பட்டர் மில்க்கு தயிர் அந்த மாதிரி கூழ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா கொள்ளு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெறுமனே அரிசி மட்டும் எடுத்துக்கிட்டேன். கருப்பு கவுனி ரைஸ் அரிசி மட்டும் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த டைம் கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி பவுடரை அரைச்சிட்டு நம்ம ராகி கூழ்லாம் காய்ச்சுவோம்ல, ராகி மாவு எடுத்து கரைச்சி வச்சு அதில் கூழ் காய்ச்சுவோம்ல, அதுக்கு ராகி மாவுக்கு பதிலாக நான் கருப்பு கவுனி ரைஸில் மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை கூலாக காய்ச்சி அதில் தேவையான அளவு கர்ட் போட்டு ஆனியன் போட்டு இப்போ வந்து கூலாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த சம்மர் டைமில். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொள்ளு ஆட் பண்ணி கஞ்சியாகவும் எடுத்து பாருங்கள், இல்லை இந்த மாதிரி கூழ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து பாருங்கள். எந்த டேஸ்ட் இப்போ ஒரே டேஸ்ட் போர் அடிக்குது அப்படின்னா ரெண்டு டேஸ்ட்டும் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இனிஷியல் டேஸில் இந்த கஞ்சி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நான் ட்ரஸ்ட் பண்ணி சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ரொம்ப பெருசாக ஹெவி ஒர்க் அவுட்ஸோ ஜிம்முக்கு போகிறதே கிடையாது. டெய்லி ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட், அப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்னு கூட இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி தான் ஒரு 3 months கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? லஞ்ச் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு கொஞ்சமாக ரைஸ், டின்னர் வந்து முடிஞ்சளவு சிம்பிளாக வீட்டில் என்ன குக் பண்ணுறோமோ அதில் சிம்பிளாக வந்து எடுத்துக்கிட்டு என்னோட டயட் வந்து எடுத்துகிட்டு போனேன். அப்போ வந்து டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் வாக்கிங் பண்ணேன். வாக்கிங், இந்த கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி, டின்னர் வந்து எர்லியராக சாப்பிட்றது, இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஓகேங்களா? டெய்லியும் ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஏதோ ஒரு வேளை வந்து இந்த கஞ்சி எடுத்துக்கோங்க, நல்லாவே ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜீரா வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ முடிஞ்சல வந்து மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு 200 ml தண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரா போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டும் போட்டு இப்போ 1 கிளாஸ் தண்ணி வந்து 3/4 கிளாஸாக வந்து நல்லா கொதிச்சு வரணும். அந்த தண்ணியோட கலரே வந்து ஒரு ஆரஞ்சு கலர், லைட் எல்லோயிஷ், நான் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுன்னா ஒரு லைட் ஆரஞ்சு கலர் அந்த கலரில் வரும், ஓகேங்களா? வந்ததுக்கு அப்புறமா அதை கீழே ஃபில்டர் பண்ணி அந்த ஹீட்லேயே வச்சுட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த எசன்ஸ்லாம் ஃபுல்லாக தண்ணியில் இறக்கிட்டு நீங்கள் குடிக்கிற சூடுக்கு வார்மாக வர ஸ்டேஜில் அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிடலாம். ஸோ மார்னிங் எழுந்தது வெறுமனே வார்ம் வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அதில் ஒரு நாள் நான் ரெகுலராக எப்போவுமே ஜீரா வாட்டர் தான் எடுத்துப்பேன். இதுலேயே உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு நாளைக்கு சீரகம் போடுங்க, இல்லை ஒரு நாளைக்கு சோம்பு போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம், ஒரு நாளைக்கு வரமல்லி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். வரமல்லிலாம் வந்து உங்கள் தைராய்டு ப்ராப்ளம்க்கு, இல்லை உங்களுக்கு அந்த ப்ளோட்டிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நான் வெறும் வார்ம் வாட்டருக்கு பதிலாக ஜீரா வாட்டர் எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துருக்கேன். உங்களுக்கு மற்றபடி வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மார்னிங் அந்த வார்ம் வாட்டரில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஆட் பண்ணி நீங்கள் அதில் நிறையா வெரைட்டிஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் பட்டை கூட ரெகுலராக பட்டையாக போட முடியல அப்படின்னா அதை நீங்கள் நல்லா பவுடராக பண்ணி வச்சுட்டு அந்த பவுடரை கூட அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். சின்னமின்னு சொல்லுவாங்களா பட்டை, அதுவும் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துப்பேன். சீரகமும் பட்டையும் ஒன்றா போட்டு கொதிக்க வச்சு குடிச்சுப்பேன். அது ரொம்பவே நல்லா இருக்கும் ரிசல்ட்டுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஜூஸ் வந்து இப்போ வெறுமனே நெல்லிக்காய் ஜூஸ் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸ், இல்லை இப்போ வெயில் காலம் தான், ஸோ நீங்கள் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கலாம், சொரக்காய் ஜூஸ் குடிக்கலாம். நாட்டு சொரக்காய் கிடைக்கலாம் பரவாயில்ல, நார்மல் சொரக்காய் கூட நீங்கள் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. உங்களுக்கு அதே குடிச்சு போர் அடிக்குது அப்படின்னா உங்கள் ஸ்கின்காக விட்டமின்ஸ்க்காக பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம், கேரட் ஜூஸ் குடிக்கலாம், இல்லை எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம், மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாம், ஓகேவா? ஸோ மார்னிங் வந்து நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜூஸ் வெரைட்டிஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னும் சரி உங்கள் பாடியும் சரி ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். உங்கள் கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் டே 1லேருந்து உங்கள் கூட தான் இந்த வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணேன். 1 kg வரைக்கும் கம்மி பண்ணிட்டேன். இப்போ பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னாலும் நாங்கள் வந்து ட்ரிப்பு போயிட்டு இருந்தாலும் என்னால் டயட் ஃபாலோ பண்ண முடியலை. நான் கம்மி பண்ண வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் மெயின்டைன் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே நார்மல் தான். நம்ம இதுக்கெல்லாம் மென்டலி ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேமிலிக்காக நம்ம பசங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் வேண்டிய டைம் கண்டிப்பாக வரும். இப்போ லாஸ்ட்டாக நான் 30 days சேலஞ்ச் பண்ணும்போது நாங்களும் வெளியில் போயிருந்தோம், ஃபங்க்ஷன் போயிருந்தோம், ட்ரிப் போயிருந்தோம். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் என்ன மேபி ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாகலாம். ஆனால் நமக்கு அப்போ ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண அதுதானங்க ரொம்ப முக்கியம். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ ஒன்ஸ் அவங்க மறுபடியும் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஒரு மாதம் கூட டைம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 1 kg கம்மி பண்ணிட்டீங்க. நீங்கள் வெளியில் போயிட்டோம் அப்படின்னு நிறையா பிடிச்சதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்து உங்கள் வெயிட் மறுபடியும் கெயின் ஆகிருந்தால் உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியில் போயிருந்தாலுமே அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அந்த
அந்த கெப்பாசிட்டி நல்லாவே இருக்குது சிஸ்டர். ஸோ கீப் இட் அப், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னும் நமக்கு வந்து 27 days இருக்குது நம்ம கையில். ஓகேவா? ஸோ இந்த 27 daysலேயே நம்ம ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒரு கேரக்டர் மட்டும் வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே மிஸ்டேக்ஸ் வரும், எல்லாருக்கும் திடீர்னு சடன் கெயின் வரும், ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக சாப்பிட வேண்டியது இருக்கும், நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும், சரி பரவாயில்ல சாப்பிடலாம், சீட் பண்ணிடலாம், நாளைக்கு நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட் வரலாம். ஸோ இது எல்லாருக்குமே நடக்கும். நானும் இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். நான் ஆரம்பித்த உடனே எல்லா நாளும் பர்ஃபெக்டாக பண்ணி அப்படிலாம் வரல. நான் நிறையா ஃபெயிலியர்ஸ் பார்த்து இல்லை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நிறையா ஃபெயிலியர்ஸ் பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ நோ ஒரி சிஸ்டர், இதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம லீவ் முடிகிற வரைக்கும், சம்மர் ஹாலிடேஸ் முடிகிற வரைக்கும் நம்ம அதிகமாக பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, அந்த ஃபேஸையும் என்ஜாய் பண்ணுங்கள். அது கூட சேர்ந்து உங்களால் எவ்வளோ பெட்டராக முடியுமோ உங்களோட 100% வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல, நமக்கு டைம் நம்ம கையில் தான் இருக்குது. ஒன்ஸ் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படியாவது பார்த்துருவோம். ஸோ டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. இப்போ இந்த ஃபேஸை என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிட்டு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வச்சுக்கோங்க. அதுவே வந்து உங்களை நவுத்தி உங்கள் கோல் நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போயிடும். ஓகேங்களா? புதுசாக ஜாயின் பண்ணுற ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்க நேற்று தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இந்த சேட் ஐட்டம்ஸ் தான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்றே எனக்கு தெரியல சிஸ்டர், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி கரெக்ட் தான், எனக்குமே சேட் ஐட்டம்ஸ் ஜங்க் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ நானும் வந்து ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு 2 நாள், அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் எடுத்துப்பேன். பானிபூரி, பீட்சா, ரோட் சைட் மஷ்ரூம், இது எல்லாமே எனக்குமே பிடிக்கும். சமோசாவும் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன நமக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னா, எடுத்தோடனே ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்மளால் ஆஃப் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை வந்து 10 daysக்கு ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி மாற்றுங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வர்றது தான் குட் ஹேபிட். சடனாக ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா திடீர்னு சடனாக கிரேவிங்ஸ் வரும், மறுபடியும் போய் ஹெவியாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வாங்க. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 2 நாள் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சின்சியராக டயட் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஒரு 15 days எந்த சாட் ஐட்டம்ஸ் ஜங்க் ஐட்டம்ஸ் தொடாமல் ஒரு 15 days ஒரு 1.5 kg கம்மி பண்ணிவிட்டு அதை நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு ஜங்க் எடுத்துக்கிறேன். அது அதிகமாக போயிடக்கூடாது, ஒரே நாளில் எல்லா ஜங்க்கும் எடுத்துடக்கூடாது. கண்டிப்பாக 10 வெரைட்டிஸ் இருக்குன்னா அதில் எதுனா ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் நான் ட்ரை பண்ண விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ வந்து நான் டயட் இறங்கிட்டேன்னா அந்த 50 days நோ ஜங்க் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிட்டேன். இப்போ 23 days இது வரைக்கும் நான் எந்த ஜங்க்கும் தொடவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு இனிஷியல் டேஸில் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியாமல் இந்த மாதிரி குறைக்கிறதுக்கு எதுனா ஒரு நம்மளே மைண்டை வந்து ப்ரிப்பேராக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வந்து கிடச்சிரும். நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு 5 கிலோ வரைக்கும் ஒரு டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் நம்ம டயட் பண்ணி இன்னும் ஒரு 5 கிலோ கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் 30 days நீங்கள் டயட் ஃபாலோ பண்ண போகிறீங்க. 20 days பண்ணிட்டீங்க, இன்னும் ஜஸ்ட் 10 days தான் இருக்குது. ஸோ 10 days இருக்குது. நீ இந்த பக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பானிபூரி பிளேட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பவுல் நிறையா ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்க முன்னாடி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் சொல்லும் நம்ம 20 days கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டோம், இன்னொரு 10 days பண்ணோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச அந்த பானிபூரியை சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாப்பிட்டு நம்ம டயட் கொலாப்ஸ் ஆகி ஒரு மாதிரி கில்ட் ஆகிறதுக்கு நம்ம அந்த ஃப்ரூட்ஸே எடுத்துடலாம் அப்படின்னு உங்கள் மைண்டு ஃப்ரூட்ஸ் பக்கம் தான் சாயும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த மனநிலைமையில தான் இருக்கேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்களே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்தெடுப்பில் ரொம்ப அதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து உங்கள் டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே இம்ப்ரூவைஸ் பண்ணி உங்களோட ஜங்க் ஐட்டம்ஸ் சாட் ஐட்டம்ஸ் சாப்பிட்ற ஹேபிட் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக எதையுமே நம்ம ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட வெயிட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு பிடிச்ச எல்லாமே சாப்பிட தான் போகிறோம். அப்போது நம்மளோட கெப்பாசிட்டியே அவ்வளோவா ஆகிரும். ஓகேங்களா? நம்மளே நினச்சாலும் ஒரு 4 பீஸ் 5 பீஸ் மேலே சாப்பிட முடியாது. நம்ம உடம்பு நம்ம அந்த அளவுக்கு பழகிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஏதோ ஒரு நாள் நீங்கள் சாட் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இப்போது ஈவினிங் சாப்பிட்றீங்க அப்படின்னா அன்றைக்கி டின்னர் மைல்டாக எடுத்துக்கோங்க, இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மைல்டாக எடுத்துக்கோங்க. ஸோ 3 வேளை என்ன மாதிரி ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றத ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ எதுக்குமே ஒரி பண்ணிக்காதீங்க, ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்கவே மறக்காதீங்க. டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம வீடியோ வருது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நீங்கள் எதனா ரிசல்ட் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை எதனா ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாக கமெண்ட் பண்ணலாம். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி சூப்பராக இந்த சேலஞ்ச் இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டே 1ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. செகண்ட் ஹாஃப்ல நான் நேற்று என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் நமக்கு எப்பவும் போல் ரெகுலர் ரொட்டீன் தான். ஒரு 8 o'clock போல் வந்து ஜூஸ் வந்து குடிச்சிட்டேன். எழுந்தோடனே எப்பவும் போல் ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு 8:30க்கு ஜூஸ் ப்ளஸ் பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே பாதாம் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற விட நம்ம நைட்டு ஊற வச்சு அதை ஸ்கின் பீல் பண்ணி எடுக்கும்போது அது இன்னுமே நல்லாயிருக்கும். அதுலேருந்து ஃபுல்லாக சத்து ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். பாதாம்க்கு பதிலாக நீங்கள் வந்து ட்ரை கிரேப்ஸ் பிளாக் கலர் இருக்குல்ல, அது கூட எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் வந்து சேமியா எடுத்துகிட்டு ஒரு 200 ml கிளாஸ் அளவுக்கு வந்து ராகி கூழ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ சம்மர் அப்படின்றனால நமக்கு உடம்பு வந்து நல்லா ஹீட் ஆகாமல் குளிர்ச்சியாக பார்த்துக்கணும் அப்படின்றக்காக டெய்லியுமே வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி கூழ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டு ரசம் அப்புறம் பொடலங்காய் பொரியல் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பவுலில் வந்து பப்பாயா. ஸோ இன்றைக்கி நம்ம பிளேட் பார்த்தோன்னா மோஸ்ட்லி ஃபைபர் ரிச்சாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா வயிறுக்கு ஃபில்லிங்காக இருந்தது, சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்டியான லஞ்சு. ஸோ ரசமும் பொடலங்காய் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தோம் அப்படின்னா எப்பவும் போல் சேம் கருப்பு கவுனி ரைஸ் கூழ் தான் எடுத்துக்கிட்டேன். தொட்டுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மாங்காய் தொக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 6:15க்குலாம் என்னோடய டின்னர் வந்து முடிச்சிட்டேன். முடிஞ்சளவுக்கு எர்லியராக சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.